ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 6 பைத்தான் ஃபண்டமெண்டல்ஸ். இந்த சாப்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ பைத்தான் கேரக்டர் செட் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கேரக்டர் அப்படின்றது என்னென்னா ஒரு லெட்டர்ஸை குறிக்கும். அதாவது நம்மளுக்கு புரிகிற மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு லெட்டரோ சிம்பிளோ ஏதோ ஒன்று, அதுதான் கேரக்டர்னு சொல்லுவாங்க நார்மல் டேர்ம்ஸில். இப்போ கேரக்டர் செட்டுனா என்னென்னா அதுவும் இதே மாதிரி தான், லெட்டர்ஸு இல்லாட்டி டிஜிட்ஸ் ஏதாவது சிம்பிள்ஸாக கூட இருக்கலாம். இப்போ பைத்தான் யூனிகோட் என்கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸை தான் சப்போர்ட் பண்ணுதுன்றாங்க. அப்புறம் பைத்தானோட கேரக்டர் செட்ஸ் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா லெட்டர்ஸாக இருக்கலாம், டிஜிட்ஸாக இருக்கலாம், ஸ்பெஷல் சிம்பிள்ஸாக இருக்கலாம், ஒயிட் ஸ்பேஸ், அப்புறம் அதர் கேரக்டர்ஸாகவும் இருக்கலாம். இப்போது டோக்கன்ஸ் இன் பைத்தான், அதாவது பைத்தானில் இருக்குது டோக்கன்ஸ் என்னென்னு பார்க்க போகலாம். இப்போ டோக்கன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னோன்னே எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, கடையில் நம்ம ஏதாவது வாங்க போகும்போது இருக்கிற டோக்கன்ஸை தான் நினச்சிப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. நம்ம கம்ப்யூட்டர் டேர்ம்ஸில் டோக்கன் தான் என்னென்னா ஒரு இண்டிவிஜுவல் லெட்டர், வேர்டு இல்லாட்டி பஞ்சுவேஷன் மார்க்கை தான் டோக்கன்னு சொல்லுவோம். இந்த டோக்கனுக்கு இன்னும் 2 பேர் இருக்குது. அதாவது லெக்சிக்கல் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி லெக்சிக்கல் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இதுதான் இருக்கிறதே சின்ன இண்டிவிஜுவல் யூனிட்டு. அதாவது தி ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் அ ப்ரோக்ராம் இஸ் டோக்கன்ஸ். இப்போ இந்த டோக்கன்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது பைத்தானில். அந்த டைப்ஸ் எல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா கீவேர்ட், நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபையர்ஸ், நெக்ஸ்ட் லிட்ரல், நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ், அப்புறம் பஞ்சுவேட்டர்ஸ். இந்த 5 டோக்கன்ஸையும் தான் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம கீவேர்ட்ஸை போய் பார்க்கலாம் வாங்க. கீவேர்ட்ஸ்னால் என்னென்னா ஒரு வேர்டு, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். இது தவிர இந்த வேர்டை இந்த இடத்த தவிர வேறு எந்த இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் தான் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாஷிங் மிஷின் எடுத்துக்கிட்டோன்னா அதை வாஷ் பண்ணுற பர்பஸை தவிர வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி தான் இந்த கீவேர்ட்ஸ். இந்த பர்பஸ் தவிர வேறு எந்த பர்பஸ்க்கும் இந்த கீவேர்டை யூஸ் பண்ண முடியாது. கீழே இந்த பாக்ஸில் இருக்க கீவேர்ட்ஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஐடென்டிஃபையர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஐடென்டிஃபையர்ஸ்னால் யூசர் டிஃபைன் நேம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. யூசர் டிஃபைன் நேம்ஸ்னால் நம்ம தான் இந்த ஐடென்டிஃபையர்ஸை உருவாக்கணும். அதாவது ஐடென்டிஃபையர்ஸ் இல்லாட்டி வேரியபிள்ஸை யூசர்ஸ் நம்ம தான் இதை உருவாக்குறோம் அப்படின்றாங்க. இது என்னென்னா A=4 நம்ம ஒரு சில நேரம் கொடுப்போம் பார்த்திங்களா ப்ரோக்ராமில். இப்போ அந்த ஏன்றிருக்கு பார்த்திங்களா, அதுதான் ஐடென்டிஃபையர். ஈக்குவல் டு தான். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 4 இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வேல்யூ. இப்போ அந்த ஏன்றிருக்கு பார்த்திங்களா, அதுதான் ஐடென்டிஃபையர்னு சொல்லுவாங்க. இது என்னவா வேணாலும் இருக்கலாம், ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம், நம்பராகவும் இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸ்டார்டிங்கில் ஐடென்டிஃபையரோட ஸ்டார்டிங்கில் நம்பராக இருக்கக்கூடாது. அப்புறம் அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம லிட்ரல்ஸ் இல்லாட்டி வேல்யூஸ் அப்படின்ற டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்ல, A=4. அப்போ ஏன்றது ஐடென்டிஃபையர்ஸ்னால் அந்த 4ன்றது வேரியபிள்னு வேல்யூஸ்ன்னு சொல்லியிருந்தோம். இந்த 4 தான் வேல்யூஸு இல்லாட்டி லிட்ரல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வேல்யூஸ் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி பூலியன் லிட்ரல்ஸ்னால் ட்ரூ இல்லாட்டி ஃபால்ஸு அப்படின்னு இருக்கும், அதுவாக இருக்கலாம், இல்லாட்டி ஸ்பெஷல் லெட்டர் நன்னாக இருக்கலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸ்னு என்னென்னா, இப்போ ஐடென்டிஃபையர்ஸும் வேல்யூஸுன்னு சொல்லியிருந்தோம்ல. இப்போ ஐடென்டிஃபையரில் A=4னும் B=6னும் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். C=A+B அப்படின்னு கொடுத்தனா சியோட வேல்யூ என்ன, 4 + 6 அப்போ 10 ஆச்சா. இந்த 10 சீன்ற ஐடென்டிஃபையரில் போய் ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ இந்த ஆப்ரேட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த A+Bன்னு இருக்குது பார்த்திங்களா, இது பேர் எக்ஸ்ப்ரெஷன். நம்ம 10th இல்லாட்டி இதுக்கு முன்னாடி உள்ள மேக்ஸில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் படித்து வச்சுருப்போம். இதில் A+Bன்னு இருக்குது பார்த்திங்களா, இந்த ப்ளஸ்ஸு தான் ஆப்ரேட்டர். அதாவது நடுவில் இருக்கிற சிம்பிள்ஸ், அதாவது என்ன வேணாலும் இருக்கலாம், மைனஸ் ப்ளஸ் எது வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் பேர் ஆப்ரேட்டர்ஸ். அது பக்கத்தில் இருக்கிற A அப்புறம் B இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ஆப்பரண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆப்ரேட்டர்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், அது ஃபுல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்னால் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம்.
ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் ஆண்டு, பவரு, அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஸ்லாஷு. ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸும் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னா இஸ் நாட்டு. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் ஈக்குவல்டுனா என்னென்னு கேட்பாங்க. ஒன் வேர்ட்ஸில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு போடணும். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னால் கம்பேரிசன் யூஸ் பண்ணுவோம்ல, அது ஃபுல்லாக ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஆகுமெண்டட் ஆப்ரேட்டர்ஸ்னால் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் மைனஸு, அது கூட அது இப்போ ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் ஈக்குவல் டுன்னு சேர்த்தோம்னா அது வந்து ஆகுமெண்டட் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் ஆண்டு, ஆர், நாட், இது 3 தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அப்புறம் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்னால் இன்னு, நாட், இன்னு. இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் பற்றி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம டீட்டெயிலாக போய் பார்ப்போம். இப்போ அடுத்த டாப்பிக்கு போகலாம். பஞ்சுவேட்டர்ஸ்னால் எல்லாருக்குமே தெரியும். கொட்டேஷன், இந்த மாதிரி பஞ்சுவேஷன், ஃபுல் ஸ்டாஃப், இஸ்டு எல்லாமே பஞ்சுவேட்டர்ஸ் தான். அதே பஞ்சுவேட்டர்ஸ் தான் இங்கேயும். நெக்ஸ்ட்டு பேர் போன்ஸ் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராம்னால் இது இருக்கும்டா, இல்லைன்னா பைத்தான் ப்ரோக்ராமே கிடையாது அப்படின்றதுனா இந்த மாதிரி 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் எக்ஸ்ப்ரெஷன், ஸ்டேட்மெண்ட், கமெண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் பிளாக்ஸ் அண்ட் இன்டென்டேஷன், இது 5மே இருந்தால் தான் பைத்தான் ப்ரோக்ராமாகவே இருக்கும். இல்லாட்டி அது ஏதோ டெக்ஸ்ட் மட்டும்தான் அப்படின்றாங்க. மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒரே வேல்யூவை நிறைய வேரியபிள்ஸ்க்கு கொடுக்கலாம், அப்புறம் நிறைய வேரியபிள்ஸ்க்கு நிறைய வேல்யூஸ் கொடுக்கலான்றாங்க. நெக்ஸ்ட்டு டைனமிக் டைப்பிங். இந்த 2 டாப்பிக்கையும் நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். ஏன்னா இது வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அதை வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுறேன்.